விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறை எதிரொலியாக கோயம்பேடு மதுரவாயில் சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ். இந்த போக்குவரத்து நெரிசலை சமாளிப்பதற்கு போக்குவரத்து காவல்துறை என்ன நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். நாளைய தினம் தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடிய நிலையில் நாளை சனிக்கிழமை மற்றும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்களாக தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் வசிக்கக்கூடிய வெளியூர் பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு படையெடுத்து வருகின்றனர். இதனால் கோயம்பேட்டிலிருந்து மதுரை செல்லக்கூடிய இந்த சாலையானது மிகுந்த போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கோயம்பேட்டிலிருந்து மதுரை மேம்பாலம் வரை கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வாகனங்களானது அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த போக்குவரத்தை சீர் செய்வதற்கு போக்குவரத்து சிக்னல்களில் போதிய போக்குவரத்து காவல்துறையினர் இல்லாததான் இதற்கான முக்கியமான காரணமாக வாகன ஓட்டிகள் தரப்பில் கூறப்படுகிறது ராம்குமார். எனவே அதிக அளவில் போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபட்டு இந்த போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் தரப்பில் கோரிக்கையானது எழுந்துள்ளது ராம்குமார். தொடர் விடுமுறையின் எதிரொலியாக சென்னை புறநகர் பகுதியிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்வதற்காகவும் பெங்களூரு செல்வதற்காகவும் கூட்ட நெரிசல் அதிகமாகி உள்ளதால் மதுரவாயில் பகுதியில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி விக்னேஷ்.